புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்ற பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அருள். வணக்கம் அருள். பொதுமக்கள் தற்பொழுது எந்த அளவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள்? புத்தாண்டை ஒட்டி சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அதாவது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது களை கட்டி வரும் நிலையில் பல்வேறு தேவாலயங்கள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு கோயில்கள், ஆலயங்கள் சிறப்பு வழிபாடு அபிஷேகங்கள் நடைபெற்று வரும் நிலையில் உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம், சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டு வருகிறது. தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து போகும் பொதுமக்கள் பெருவுடையாருக்கு அர்ச்சனை செய்து இந்த ஆண்டு விவசாயம் செழிக்க வேண்டும், அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும், தங்கள் தொழில் சிறப்பாக அமைய வேண்டும் என வேண்டி அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று பெருவுடையாரை வழிபட்டு செல்கின்றார்கள். மேலும் கடந்த ஆண்டு சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு ஊர்களில் புயல், மழை, வெள்ளம் போன்ற பாதிப்பு உள்ளாத நிலையில் புதிய வருடம் இந்த ஆண்டாவது இயற்கை பேரிடரின்றி உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியத்தை அனைவரும் சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என விவசாயம் செழிக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் வேண்டிக் கொண்டு செல்கிறார்கள். புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர் பக்தர்கள் மற்றும் வெளிநாட்டில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் அபிஷேகத்துக்கான வந்துள்ளார்கள். மேலும் சிறுவர்கள், பெரியவர்கள் முன்னும் அனைவரும் புத்தாடை அணிந்து குடும்பத்தோடு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மேலும் காலை முதலே இந்த கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் வரிசையாக உள்ளே பின்பு சாமி தரிசனம் செய்துவிட்டு அனைவரும் வரிசையாக வெளியே செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி அருள்.